ஹாய் கோடர்ஸ். நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சி ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் எல்லாத்தோட சொல்யூஷன்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான டுட்டோரியல்ஸ் நம்ம சேனல்லேயே அவைலபிளாக இருக்கும். தனி பிளேலிஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வைஸாக நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே அனிமேஷனில் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி நம்ம மூவ் ஆன் ஆகலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கான ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வர்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். ரைட் இயர் ப்ரோக்ராம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். டு பெர்ஃபார்ம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்டு மாடுலோ ஆன் டூ இன்டீஜர்ஸ். இப்போ இதில் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணியிருப்போம். நம்ம மேக்ஸில் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியே. டு பெர்ஃபார்ம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், இந்த அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாமே இருக்குல்ல, இந்த ஆப்ரேஷன்ஸை 2 இன்டீஜர் வச்சு நம்ம என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். இவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின். சரிங்களா? இப்போ இதை நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சி லாங்குவேஜில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சி லாங்குவேஜில் நம்ம பேசிக்காக 2 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணோம்ல, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். பேசிக்காக நம்ம 2 இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 இன்டீஜர் வந்து யூசர்லேருந்து இன்புட்டாக கெட் பண்ணணும். அந்த இன்டீஜரை வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அதை அவுட்புட்டாக நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஹேஷ்டேக் இன்க்ளூட் carnivore.h. இது நம்ம கன்சோலோட இன்புட் அண்ட் அவுட்புட் .h. இது வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம இன்டீஜர் வச்சு தானே பண்ண போகிறோம். 2 இன்டீஜர்ஸ் வச்சு நம்ம வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 2 மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம தெரிஞ்ச வாய்டு மெயின் அண்ட் இன்ட் மெயின். இதில் நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இன்டீஜர் வச்சு பண்ணுறதுனால இன்ட் மெயின் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹெடர் ஃபைல்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ். இப்போ இங்க நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் வச்சு நம்ம பேசிக்கா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன பண்ணும், 2 இன்டீஜர் வச்சு பண்ணணும். அப்போ 2 இன்டீஜர் நமக்கு தேவைப்படும். இப்போ இன்ட் num1 num2 2 இன்டீஜர் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன தேவை, இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். அடிஷன் ஆர் ஆப்ரேஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ இது எல்லாமே நம்ம பண்ணணும்ல. இதுக்கு நம்ம ஒரு டிக்ளரேஷன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்தந்த வேரியபிள் அந்தந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ற மாதிரி நம்ம தனித்தனியா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட், இப்போ வேரியபிள் எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப் தானே. ஸோ ஆட் சப் மல்டிபிள் டிவிஷன் மாட். இங்கே நான் டிவிஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா டிவிஷன் வந்து ஜென்ரலாக நம்ம பாயிண்ட்ல வரும்ல டிவிஷன்ஸ். இப்போ 5/4 அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங்ல வரும்ல, அந்த மாதிரி 5/3 அப்படின்னா 1.3 அந்த மாதிரி வரும்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டீஜரில் டிக்ளேர் பண்ண முடியாது. இன்டீஜர்னா ஹோல் நம்பராக தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே டெசிமலில் வர்றதுனால நம்ம அதுக்கான டேட்டா டைப் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃப்ளோட்டில் நான் அப்படிங்கிற அந்த டிவிஷனுக்கான வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? புரிஞ்சதில்ல? இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ யூசர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இன்புட்டை கெட் பண்ணணும். 2 இன்டீஜரை யூசர்கிட்ட கெட் பண்ணணும்.
ஓகேவா? நம்ம யூசுவலா ஃபர்ஸ்ட் printf, scanf இந்த 2 ஃபங்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இப்போ printf enter the first integer num1 செமிகோலன். நெக்ஸ்ட் அந்த இன்டிஜர் num1க்கு ஒரு scanf பண்ணும்ல. scanf இப்போ நம்ம இன்டிஜரை தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ %d அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், காமா எங்க ஸ்டோர் பண்ண போறோம்? அட்ரஸ் ஆஃப் num1 அது ஆம்பர்சண்ட் num1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இன்டிஜர் நம்ம கெட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இன்டிஜர் printf enter the second integer num2. அதே மாதிரி scanf %d, காமா இது எங்க ஸ்டோர் பண்ண போறோம்? அட்ரஸ் ஆஃப் num2 அதாவது ஆம்பர்சண்ட் num2. இப்போ இன்புட் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கெட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஆப்பரேஷன்ஸ் பண்ணணும். மேல கொடுத்திருக்க ஆப்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்பரேஷன்ஸ் நீட் டு பெர்ஃபார்ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அடிஷன் ஆப்பரேஷன் பண்றோம். அடிஷன் நம்ம அதுக்கான வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? ஆட். ஸோ ஆட் ஈக்குவல் டு அடிஷன் நமக்கு தெரிஞ்சது. நம்ம num1 பிளஸ் num2 இதான் நம்ம பேசிக் அடிஷன். மேக்ஸ்ல என்ன பண்ணுவோம்? a பிளஸ் b அப்படின்னு போடுவோம்ல. அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லையும் 2 வேரியபிளை என்ன பண்றோம்? பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அடிஷன் பண்றோம். நெக்ஸ்ட் சப் ஈக்குவல் டு num1 மைனஸ் num2. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு num1 ஸ்டார் num2. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் num1 மாடுலஸ் num2. இதெல்லாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டிவிஷன் பண்ணணும். இங்க நம்ம டிவிஷன் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம்? ஃப்ளோட்ல எடுத்திருக்கோம். அதாவது டிவிஷனோட வேல்யூ நம்ம டிவிஷனோட வேரியபிள் வந்து ஃப்ளோட்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? இப்போ இங்க நம்ம num1 அண்ட் num2 எதுல பண்ணியிருக்கோம்? இன்டிஜர்ல பண்ணியிருக்கோம். நம்ம அவுட்புட் ஃப்ளோட்ல இருக்கு. ஆனா நமக்கு அவுட்புட் ஃப்ளோட்ல வரணும் அப்படின்னா நம்ம இன்டிஜரா num1 அண்ட் num2 கொடுத்துருக்கோம். 2 இன்டிஜர் நம்ம num1 அண்ட் num2 அப்படிங்கிற 2 இன்டிஜர் நம்ம கொடுத்துருக்கோம்ல. அந்த இன்டிஜரையும் நம்ம ஃப்ளோட்டா என்ன பண்ணிக்கணும்? அசைன் மாத்திக்கணும். இந்த இடத்துல நம்ம மாத்திக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பிரேஸ் போட்டு ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நீங்க அந்த வேரியஸ் ஆப்பரேஷன் அதை பண்ணலாம். ஓகேவா? num1 டிவைடட் பை num2. இப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த வேல்யூ வந்து ஃப்ளோட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி டிபுல இந்த டிவிஷன் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதனால நமக்கு எப்படி வரும்? நம்ம பேசிக்கான இந்த இங்க நம்ம டிக்ளேர் பண்ணதுக்கு ஈக்குவலா நமக்கு அந்த வேல்யூ இந்த ஆப்பரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். இப்ப நம்ம ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பெர்ஃபார்ம் பண்ண ஆப்பரேஷன்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? பிரிண்ட் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோட் பண்றது. இந்த மாதிரி நீங்க செக்மெண்டா நீங்க எந்த கோடா இருந்தாலும் சரி, செக்மெண்டா செப்பரேட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியா பிராக்டிஸ் ரெகுலரா வரும். இப்போ பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? printf. printfல கோட்ஸ்குள்ள என்ன பண்றோம்? addition of 2 integer equal to என்னது? %d. ஆமா. அடிஷனுக்கு என்ன எங்க நம்ம இது பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல நம்ம அடிஷனோட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆட் அப்படிங்கிற வேரியபிள்ல தானே. ஸோ
ஆட். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி printf subtraction of two integer equal to same percentage d comma sub. நம்ம எந்தெந்த வேரியபிள் நேம் அதுக்கு கொடுத்துருக்கோமோ அந்த இப்போ சப் அப்படிங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட் printf multiplication of two integer equal to percentage d comma multiple mul. Next printf modulo தானே modulo of two integer equal to percentage d comma mod. Next என்னது final one division. அப்போ printf division of two integer equal to இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம மேலெல்லாம் percentage d கொடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்டீஜரா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த add sub mul mod இதோட டேட்டா டைப் இன்டீஜர் இன்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் டிவிஷன் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோட்ல பண்ணதுனால அதோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் எஃப் இதை ஆட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நேம் டிவ். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன் கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம். ஃபைனலாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜர் மெயின் இன்ட் மெயின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணோம், ஒரு வேல்யூ வச்சு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் 0. இப்போ ப்ரோக்ராம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். நான் பர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் டாட் சி அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கம்பைல் பண்ணலாம். நம்ம வந்து தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கூகுளே நார்மலாக தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் விண்டோஸ் ஆர் ஃபார் மேக் எதுலனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிசோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், பேசிக் இன்ஸ்டலேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்ஸ்டலேஷன் வீடியோ தனியாக பார்க்கலாம். இப்போ இதை கம்பைல் பண்ணணும். இங்கே மேலே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கம்பைல் F9. நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணி F9 அண்ட் F10 அப்படின்னு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் F9 ஃபார் கம்பைல், F10 ஃபார் ரன். நம்ம இங்கே மேனுவலாகவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கம்பைல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு எரர் வருது. அதாவது இந்த கமா கோட்ஸ் தாண்டி தான் கமா போடணும். இப்போ என்ன பண்ணலாம், அகைன் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணிட்டோம். கம்பைலேஷன் ரிசல்ட் வந்துருச்சு, எரர் இல்லை, வார்னிங்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ என்டர் த ஃபர்ஸ்ட் இன்டீஜர் நம் 1 அப்படின்னு கேட்குது. ஒரு நம்பர் நம்ம 5 போடலாமா, 5. என்டர் த செகண்ட் இன்டீஜர் நம் 2, இது 3 போடலாம். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு. அடிஷன் ஆஃப் 2 இன்டீஜர் ஈக்குவல் டு 8, சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 இன்டீஜர் ஈக்குவல் டு 2, அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 இன்டீஜர் 15, மாடல் ஆஃப் 2 இன்டீஜர் 2, டிவிஷன் ஆஃப் 2 இன்டீஜர் 1.66. ஓகே, இப்போ நமக்கு வந்துருச்சு. பட் ஆனால் நமக்கு சிங்கிள் லைனில் இருக்குல்ல, இதை இண்டிவிஜுவல் லைனாக பிரிண்ட் பண்ணணும். அதை பிரிண்ட் பண்ணிட்டா நமக்கு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடும். பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு இதுதான். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு /n நியூ லைன் /n இதை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டா என்னது, நியூ லைனில் நெக்ஸ்ட் லைன், அதாவது இந்த பர்சன்டேஜ் இந்த வேல்யூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான், அந்த லைனில் எதுவும் பிரிண்ட் ஆகாது. அதே மாதிரி எல்லா லைனுக்கும் போகலாம். /n /n /n
நான் ஏன் இங்க போட்டிருக்கேன்னா, இந்த வேல்யூ இப்ப நான் பெர்சென்டேஜ் டி அதாவது அடிஷன் ஆஃப் 2 இன்டிஜரோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நியூ லைன் போயிடணும். அதுக்காக இந்த ஸ்லாஷ் என் நான் எண்டுல போட்டிருக்கேன். நான் ஸ்டார்ட்டிங்ல வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல முடிச்சுட்டு ஸ்லாஷ் என் அப்படின்னு. நம்ம நம்மளோட கன்வீனியன்ட் எது பேஸ் பண்ணி நம்ம எந்த சைடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்றோம். எரர்ஸ் இல்ல, வார்னிங்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ரன் பண்றோம். இப்போ இன்டிஜர் 5 அடுத்து 3 நெக்ஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? அடிஷன் ஆஃப் 2 இன்டிஜர், சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 இன்டிஜர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 இன்டிஜர், நெக்ஸ்ட் மாடுலோ ஆஃப் 2 இன்டிஜர், டிவிஷன் ஆஃப் 2 இன்டிஜர் 1.667. தட்ஸ் ஆல் கோடர்ஸ். நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ப்ரோக்ராமோட மீட் பண்ணலாம். See you soon.